ஹலோ ஆல், இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆட் பைனரி. இது லீட்கோடோட 67th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்துடலாம். given two binary strings a and b, return their sum as a binary string. ஓகேங்களா? ஸோ பைனரி ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, நமக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ ஒரு நம்பருக்கு நம்ம ஒரு பைனரி ரெப்ரசன்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. பைனரி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஆட் பண்ணி பைனரி ரெப்ரசன்டேஷன்லேயே அவுட்புட்டும் தரணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பைனரியில் நான் உங்களுக்கு பைனரினா என்னன்ட்டு உங்களுக்கு ஓவர்வியூ தரேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, a = 11 கொடுத்துருக்காங்களா. பைனரி ரெப்ரசன்டேஷனில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு என்னென்னு ஸ்டார்ட் ஆகும், 1ன்னு ஸ்டார்ட் ஆகும், 2, 4, 8, 16, 32, 64 இப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குங்களா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பைனரி ரெப்ரசன்டேஷனில் 11 சொல்லி கொடுத்துருக்காங்க. 11 கிடையாது, இது 1 ஓகேங்களா. இப்போ 1 உங்களுக்கு கடைசியிலேருந்து வரும். இப்போ 1 1 ஓகேங்களா. அப்போ இதோட வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்கும், 3 இருக்குமா. 2 + 1 3 இருக்குமா. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. 1ன்னா உங்களுக்கு டேரெக்டாக 1ன்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா. இப்போ அடுத்து பியில் பாருங்கள், செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள். உங்களுக்கு a = 1010 கொடுத்துருக்காங்களா. இப்போ 1010 எப்படி போடுவீங்க, இங்கேருந்து 1010ங்களா. இப்போ இது எப்படி வரும் உங்களுக்கு, 1 வராது, ஏன்னா 1ல் 0 இருக்குது. 2 + 8 வருமா, அப்போ 10ன்னு சொல்லி வரும். இதோட வேல்யூ வந்து 10. பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து 1010. ஓகேங்களா. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு பைனரி ஆட் பண்ணி அதோட அவுட்புட்டை பைனரியில் கொடுன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, எப்படி வேலை செய்யுதுன்னு. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 கொடுத்துருக்காங்களா. அப்போ 1 1 ஓகேங்களா. இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன, 3. அப்புறம் பியில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 1ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. அப்போ இதோட வேல்யூ என்ன உங்களுக்கு, 1. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4ன்னு சொல்லிட்டு வருதா. 4 நீங்கள் எப்படி பைனரி ரெப்ரசன்டேஷனில் பண்ணுவீங்க, இந்த இடத்துல 4 இருக்கா, 4, அதுக்கு மற்றதுக்கெல்லாம் 0. இதுதான் பைனரி ரெப்ரசன்டேஷனா. ஸோ நம்ம வந்து இந்த 1010 தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். செகண்ட் எக்ஸாம்பிளில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ 1010. அப்போ 1010 ஓகேங்களா. ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன நம்ம போட்டோம், 10ன்னு சொல்லி போட்டோமா. இப்போ 10. அடுத்து பியில் என்ன கொடுத்துருக்காங்க, 1011 சொல்லி கொடுத்துருக்காங்க. 1011 ஓகேங்களா. இப்போ இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன, ஒரு 1 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இதோட வேல்யூ 11. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதோட வேல்யூ உங்களுக்கு 21 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். 10 + 11 வந்து 21. இப்போ இதை பைனரி ரெப்ரசன்டேஷன்லாம் பண்ணணும். ஓகேங்களா. அது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, இப்போ 16 இருக்குது. 16ஓட நீங்கள் எதாவது இப்போ இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறதுலேருந்து வாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து 32 வந்து 21ஓட அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம 16லேருந்து வரோம். 16 + 8 உங்களுக்கு என்னென்னு வந்து 24 வந்துடுது. அப்போ 21 தாண்டிடுச்சு. அப்போ உங்களுக்கு 16ல் நான் 1 போட்டுக்கிறேன், 8ல் 0 போட்டுக்கிறேன். ஏன்னா 0 வராது, ஏன்னா வந்து 21 வந்து தாண்டி போகுது. இப்போ 16 + 4 உங்களுக்கு என்ன வருது, 20 வருது. அப்போ 21க்குள்ளே இருக்கா. அப்போ இந்த 4க்கு நேராக நான் 1 போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது, இப்போ 21 - 16 + 4 வந்து 20. ஓகே. இப்போ உங்களுக்கு மிச்சம் வந்து இன்னும் 1 மட்டும் தான் தேவை. அப்போ இந்த 2லேயும் உங்களுக்கு 0 தான் வரும், இந்த 1க்கு நேரம் 1ன்னு வரும். அப்போ உங்களுக்கு வேல்யூ என்ன இருக்குது, 10101. நீங்கள் அதுதான் ரிட்டர்ன் பண்ணணும், 10101 தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன். நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ நம்ம இதை வந்து இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு பைத்தான்லேயே பார்த்தீங்கன்னா பில்ட்இன் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. எப்படி இன்டீஜர்லேருந்து பைனரியாக மாற்றுறது, அதை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் பைனரியை வந்து இன்டீஜராக மாற்றலாம், இல்லை ரிவர்ஸாகவும் பண்ணலாம். பைனரி கொடுத்துருக்கிறது இன்டீஜராக மாற்றி ஆட் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பைனரியாக கூட மாற்றிடலாம். ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பைலர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, a = 11, b = 1 கொடுத்துருக்காங்களா. இப்போ அதை நான் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறோம் ஒரு சிலதை. இப்போ வந்து என்னவா இருக்குன்னா, இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகேங்களா. நம்ம ஸ்ட்ரிங்கை ஃபஸ்ட்டு என்னவா மாற்றோம்னா இன்டீஜராக மாற்றணும். இன்டீஜராக மாற்றுறதுக்கு int கொடுத்தா உங்களுக்கு இன்டீஜராக மாறிடுமா. இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு இப்போ 11 சொல்லி வருது. இது இன்டீஜர் வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதை பைனரியாக மாற்றணும். பைனரியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னா, int of a கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, a, 2ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து என்னவா மாறிடும்னா, பைனரியிலிருந்து இது ஒருவேளை பைனரியாக இருந்தால் பைனரியிலிருந்து உங்களுக்கு நார்மல் வேல்யூவாக மாறிடும். ஓகேங்களா. அதுதான் வந்து இந்த 11ஓட வேல்யூ 3ன்னு சொல்லி பார்த்தோமா, அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், int of a, 2 + int of b, 2ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ்லாம் வந்துடுமா. அதாவது இப்போ பாருங்கள், int of a, 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ன்னு சொல்லி வந்திருக்கா, அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம்.
இன்ட் ஆஃப் ஏ கமா டூனா அதாவது இந்த ஏவோட வேல்யூ 11 அதை நீங்கள் வந்து நார்மல் இன்டிஜராக மாற்றும் போது உங்களுக்கு 3ன்னு சொல்லி வரும் ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் ஏ கமா டூன்னு போடணும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சம் பைனரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா இன்ட் ஆஃப் ஏ கமா டூவையும் இன்ட் ஆஃப் பி கமா டூவையும் ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இன்ட் ஆஃப் பி கமா டூவையும் ஆட் பண்ணிவிட்டு print ஆஃப் சம் பைனரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள், 4ன்னு சொல்லி வருதா. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்க வேல்யூ, அதாவது 4 ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து மறுபடியும் வந்து பைனரியாக மாற்றணும் ஓகேங்களா. 100 பைனரியாக மாற்றணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா நமக்கு இன்பில்ட்டாக என்ன மெத்தட் இருக்குன்னா பைனரி ஆஃப் சம் பைனரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா. இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா எரர் வரும், ஏன்னா க்ளோஸ்டு பேராந்தசிஸ் யூஸ் பண்ணல. கரெக்ட் சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கு, 0B100 வந்திருக்கு. ஆனால் நமக்கு ஆன்சர் என்ன, நமக்கு 100 மட்டும்தான் ஆன்சர் ஓகேங்களா. அதனால இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 0Bயை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சப்ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். சப்ஸ்ட்ரிங் பண்ணுறதுக்கு நமக்கு எதுலேருந்து வந்தால் போதும், இண்டெக்ஸ் வேல்யூவில் எதுலேருந்து 0 1 2 இருக்க இண்டெக்ஸ் வேல்யூலேருந்து மற்றது எல்லாமே வந்தால் போதும். அதனால் 2 இருந்து எல்லாமே வந்தால் போதும். நம்ம இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து சப்ஸ்ட்ரிங் ஆயிரும். இப்போ 100 வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ஆன்சர். ஸோ நம்ம இதை வந்து அப்படியே ரன் பண்ணி பார்ப்போம். இதில் லீட்கோடில் நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாமே நம்ம ஒரே லைனில் கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ 2 லைனில் கொடுத்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம் பைனரி இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் ஏ கமா 2 ப்ளஸ் இன்ட் ஆஃப் பி கமா 2 ரிட்டர்ன் ஆஃப் பைனரி ஆஃப் சம் பைனரி 2 இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரன் பண்ணால் என்ன வரும், இப்போ ரன் ஆயிடுச்சுங்களா. இப்போ நான் வந்து சப்மிட் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு எல்லாமே ரன் ஆயிடுச்சு, 100% பீட் பண்ணியிருக்குன்னு காட்டுது. மெமரி வந்து 37% மேலே பீட் பண்ணியாச்சு, 16.61 எடுத்திருக்கு ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். இது எப்போ உங்களுக்கு வந்து ஆப்டிமல் சொல்யூஷனாக இருக்காதுன்னா இப்போ உங்களுக்கு வந்து இது வெறும் 2 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க, பைனரி 1 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுவே உங்களுக்கு வந்து 30-40 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ பெரிய நம்பராக இருக்கும். நீங்கள் அது ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப டைம் கன்சப்ஷனும் மெமரி கன்சப்ஷனும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இந்த சொல்யூஷன் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இன்டர்வியூ யார்கிட்டே போய் காட்டும் போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட் மெத்தடும் என்ன இருக்குது, அதாவது இன்பில்ட் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க, எந்த லாஜிக் போட்டு சால்வ் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்னொரு சொல்யூஷன் பார்க்கலாம் இப்போ. ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷன் எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு இப்போ வந்து A11 இருக்குது, B1 இருக்குங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா நார்மல் அடிஷன் ஓகேங்களா. இப்போ ஏவோட வேல்யூ என்ன 11ங்கிற ஸ்ட்ரிங்கு, பியோட வேல்யூ என்ன 1ங்கிற ஸ்ட்ரிங்கு ஓகேங்களா. இப்போ அடிஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ 1 1 இதை நம்ம என்ன பண்ணலாம்னா அடிஷன் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல 1 1 வந்துடுச்சு. இப்போ 1 + 1 உங்களுக்கு 2ன்னு வரும். இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா 1 1 வந்துடுச்சா, அப்போ இதோட வேல்யூ என்னன்னா 2ன்னு இருக்கு. ஒருவேளை 2ன்னு வந்தால் இதை நான் என்னவா மாற்றுறேன்னா 0வா மாற்றி 1 வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. 1 வந்து அந்த சைடு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு கேரி வந்து என்ன இருக்குது 1 + 1 இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு இதுவும் 2ன்னு சொல்லி வரும். இப்போ இங்கே 2ன்னு சொல்லி வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதை 10ன்னு சொல்லி மாற்றுறேன். அதுதான் முந்தின வேல்யூ தான். இதை நம்ம 10ன்னு மாற்றினால தான் 1 கேரி வந்துச்சு. இப்போ 2ன்னு வந்துருக்கு, இதையும் நான் 10ஆக மாற்றுறேன். இப்போ இது 0 போட்டுட்டு 1 கேரி ஆகுது. இப்போ 1ல் இங்கே எதுவுமே இல்லை, அப்போ 1ன்னு சொல்லி வந்துருச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். நான் செகண்ட் எக்ஸாம்பிள் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இப்போ A = 1010 இருக்குது ஓகேங்களா. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். A = 1010 இருக்குங்களா. அடுத்து B = 1011 இருக்கு, 1011 சரிங்களா. இப்போ இதை நம்ம வந்து ஆட் பண்ணணும் 1010 1011 ஓகேங்களா. இப்போ 0 + 1 என்ன 1 விட்டுறலாம் ஓகே. இப்போ 1 + 1 2. இப்போ 2 இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இதை 10ஆக மாற்றணும். 10ஆக மாற்றிட்டு 0 இங்கே வச்சுட்டு 1 இங்கே மேலே கொண்டு போகிறோம் ஓகேங்களா. இப்போ 1011 இருக்குது. இப்போ மொத்தத்தை ஆட் பண்ண என்ன வரும் 1ன்னு சொல்லி வரும். அப்போ இது வந்து 1ங்கிறது அப்படியே இருக்கும், இங்கே 1ன்னு வரும், இந்த 1ங்கிறதும் அப்படியே இருக்கும். இப்போ அடுத்த டிஜிட் போகிறோம். இப்போ 1 + 1 உங்களுக்கு என்ன வரும் 2ன்னு சொல்லி வரும். இப்போ 2ன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன மாற்றுறோம் 10ஆக மாற்றுறோம்.
10ஆக மாற்றிட்டு 0 இங்கே வச்சுட்டு 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இப்போ இங்கே எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு வரும். இப்போ ஒரு 1 இருக்கனால பிரச்சனை இல்லை, ஒரு 1 ஓகேங்களா. 0வும் 1 இருந்தால் அது அப்படியே போட்டுக்கலாம். 2ன்னு இருந்தால் மட்டும் இந்த 10ஆக மாற்றி 0 இங்கே வச்சுட்டு 1 அங்கே தூக்கி போடுறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் 10ஆக மாற்றுறதும் ஒன்று தான். இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு வேளை 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. 2ன்னு இருக்குன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை 2வை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 1 2s are 2, உங்களுக்கு ரிமைண்டர் 0 ஓகேங்களா. இந்த வேல்யூ எப்போ வரும், உங்களுக்கு மேலே இருக்க கோஷன்ட் வேல்யூ எப்போ வரும், டிவைட் பண்ணுனா வரும் ஓகேங்களா. ரிமைண்டர் வேல்யூ எப்போ வரும், உங்களுக்கு மாடுலஸ் பண்ணுனா வரும் ஓகேங்களா. அதாவது எதால் 2ஆல் பண்ணும்போது ஓகேங்களா. நீங்கள் 2வை 10ஆக மாற்றணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் 2ஆல் நீங்கள் மாடுலஸ் அண்ட் டிவைட் பண்ணாலே போதும், நமக்கு வந்து இது 1 0 அந்த மாதிரி ஃபார்ம்லாம் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நான் ஒரு அவுட்லைன் போடுறேன் சரிங்களா. இப்போ இது இருக்கட்டும் அப்படியே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இப்போ அடிஷன், இப்போ நம்ம என்ன பண்ணோம், அடிஷன் தானே பண்ணுறோம். இப்போ அடிஷன் தான் 2 இதுவும் பண்ணுறோம். ஆனால் இதில் உங்களுக்கு இதில் எப்படி இருக்குன்னா, அடிஷன் வந்து இப்போ கடைசி டிஜிட்லேருந்து தான் நீங்கள் ஆட் பண்ணிட்டு வரோம். அதாவது இங்கிருந்து இங்கே ஆட் பண்ணோம். அவங்க 1 0 1 0 கொடுத்தாலும் நம்ம கடைசியிலேருந்து ஆட் பண்ணிட்டு வரோம். அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, இதோட லென்த்து தெரியணும் ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க, இப்போ ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம இங்கே எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க, இண்டெக்ஸ் மூலிமா ஆக்சஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா. இண்டெக்ஸ் மூலிமா தான் ஆக்சஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஏங்கிற ஸ்ட்ரிங்குக்கும் பிங்கிற ஸ்ட்ரிங்குக்கும் தனித்தனியாக ஒரு இண்டெக்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஒரு இண்டெக்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா i is equal to இதோட லென்த் ஆஃப் a வந்து -1, ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூ ஒன்று கம்மியாக தான் இருக்கும் எப்பவுமே லென்த்தை விட. அடுத்து j is equal to லென்த் ஆஃப் b -1 ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிசல்ட்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரிசல்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு சரிங்களா. அதுக்கப்புறம் கேரி, நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம்ல, ஒரு கேரிலேருந்து அந்த இன்னொரு கேரி நமக்கு வருது பார்த்தீங்களா, அந்த கேரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு ஒயில் போட்டுக்கிறோம். ஏன்னா நமக்கு திருப்பி அடுத்தடுத்து டிஜிட் போகணும், அதுக்காக ஒயில் போட்டுட்டு இதில் கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம், நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிவர்ஸில் பண்ண போகிறோம். அப்படின்னா நம்ம 0 1 2 3ன்னு போக மாட்டோம். இப்போ இதோட லென்த் வந்து 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐயில் 3 இருக்குது அப்படின்னா 3 2 1 0 அப்படின்னு ரிவர்ஸில் போகிறோம். அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், ஐயோட வேல்யூ வந்து 0 0 ஒரு ஈக்குவல் டு 0வோட, அதாவது 0 ஆர் ஈக்குவல் டு 0வோட இருக்கணும். ஐயுக்கும் அப்படி தான், ஜேக்கும் அப்படி தான். இன்னொன்று என்ன பண்ணணும்னா, கேரி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல 4 டிஜிட் தான் இருக்குது ஓகேங்களா. இந்த இடத்துல 4 டிஜிட் இருக்குது, ஆனால் கேரி வந்து 5th டிஜிட் போகுது. அப்போ கேரியும் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும். இப்போ கேரி இருந்தாலும் இந்த வைல் லூப் ஒரு டைம் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் சரிங்களா. அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம் வைல் லூப்பு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு f பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, இதை ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இங்கே நான் இப்படி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த 0 + 1 இருக்கா, அப்போ இந்த 0வையும் ஃபஸ்ட்டு ஏற்கனவே கேரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு கேரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டிஜிட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் லாஸ்ட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த லாஸ்ட் இங்கே போகும்போது இந்த டிஜிட்டே உங்களுக்கு இல்லை ஓகேங்களா. இல்லாத போது அப்போ எரர் எடுத்துகிட்டு ஓடிக்கும் இல்லையா. அதனால் ஒரு செக் என்ன போட்டுக்கணும்னா, இந்த டிஜிட் முதல்ல இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கிறோம் ஓகேங்களா. இஃப் அந்த டிஜிட் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கணும். அது எப்படி நீங்கள் போடுவீங்கன்னா, ஐயோட வேல்யூ வந்து 0வோட அதிகமாக இருக்கணும். ஏன்னா இப்படி போகையில், அதாவது இப்படி போகையில் 3 2 1 0 அடுத்து -1 போயிடும். ஏன்னா நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வரோம் இல்லையா, அதனால -1 போயிடும். அதனால இஃப் ஒரு வேலை 0 ஆர் 0க்கு மேலே, அதாவது ஐயோட வேல்யூ வந்து 0 ஆர் 0க்கு மேலே இருந்தால் மட்டும் இந்த எஃப் பிட் வந்து ரன் ஆகு அப்படின்னு சொல்லி கொடுறோம். இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், இதை முதல்ல நம்ம இன்டீஜராக மாற்றணும். ஏன்னா அது ஸ்ட்ரிங்காக இருக்கா, அந்த 1ங்கிறது ஸ்ட்ரிங்காக இருக்கா, அதை வந்து இன்டீஜராக மாற்றணும். இன்டீஜராக எதை மாற்றுறோன்னா, a ஆஃப் ith வேல்யூ ஓகேங்களா. a ஆஃப் ith வேல்யூனா ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு 0 ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு 0 என்னவோ மாற்றுறோன்னா, ஸ்ட்ரிங்லேருந்து நம்ம இன்டீஜராக மாற்றுறோம் ஓகேங்களா. ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், else is equal to 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இன்னொன்று செகண்ட் பிட், அதே மாதிரி ஃபஸ்ட்டுக்கு பண்ண மாதிரி செகண்ட் பிக்கு ஓகேங்களா. அப்போ என்ன போட்டுக்குவீங்க, int ஆஃப் b ஆஃப் ஜேன்னு சொல்லி போடுவீங்களா இந்த இடத்துல. ஏன்னா இது i இது, அப்புறம் இஃப் வந்து j
ஜீரோக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா, ஜீரோக்கு மேலே இருக்கணும். எல்ஸ் என்ன போட்டுக்கலாம்னா எல்ஸ் 0. ஓகேங்களா, எல்ஸ் வந்து 0. இப்போ அடுத்து இது வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் பண்ணோமா, இதே நம்ம டோட்டல் பண்ணோமா. அப்போ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இந்த எஃப் பிட்டையும் ப்ளஸ் இந்த எஸ் பிட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட எதையும் ஆட் பண்ணோம், கேரியும் ஆட் பண்ணோம். ஏன்னா ஒரு வேளை கேரி வந்துச்சுன்னா அந்த கேரி நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால அந்த கேரி. ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம டோட்டல் பண்ணியாச்சு. இன்னும் என்ன பண்ணோம், ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணோம். அப்போ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ், அதாவது முன்னாடி இந்த ரிசல்ட்டையும் இப்போ இருக்க ரிசல்ட்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணுறோன்னா ஸ்ட்ரிங்காக தான் பண்ணணும். ஏன்னா நம்ம ரிசல்ட்டை வந்து இங்கே ஸ்ட்ரிங்காக தான் போட்டிருக்கோம், அதனால் ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணணும். அதனால் ஸ்ட்ரிங் ஆஃப் டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோட்டலோட நம்ம எதை மட்டும் ஆட் பண்ணால் போதும், இந்த மாடுலஸ் பண்ணி வருது பார்த்தீங்களா ரிமைண்டர், இந்த ரிமைண்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதனால் மாடுலஸ் ஆஃப் எதோட மாடுலஸு 2வா, இப்போ 2ஓட மாடுலஸ். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம கேரியில் எதை ஸ்டோர் பண்ணணும், மேலே இருக்கிறத வேல்யூ, அதாவது டிவைட் பண்ணி வர வேல்யூ. அப்போ கேரி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை 2. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும்னா இந்த 2 ஒரு வேலை இந்த மேலே இருக்க ரிமைண்டர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது வரும். ஓகே, இப்போ 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல 0 இருக்கும், அப்போ கேரியில் ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், ஐயோட வேல்யூ வந்து 1 டிக்ரிமெண்ட் பண்ணணும், ஜியோட வேல்யூவை 1 டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் நான் பைத்தான் கம்பைலரில் போட்டுட்டு நம்ம ஒரு தடவை ரன் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் வந்து அதாவது இதில் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நான் வந்து இதில் போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு நம்ம இதை என்ன பண்ணி பார்க்கலாம்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, பிரிண்ட் ஆஃப் எதை பிரிண்ட் பண்ணணும், ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 001ன்னு வருது. ஆனால் நான் அவுட்புட் எப்படி வரணும், உங்களுக்கு 100ன்னு சொல்லி வரணும். இப்போ 001 101ன்னா ரிவர்ஸில் இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஏன்னா நம்ம ரிவர்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ரிவர்ஸில் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும், இந்த ரிசல்ட்டை ரிவர்ஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா, இந்த ரிசல்ட்டை ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் அவுட்புட் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா, நமக்கு எக்ஸ்பெக்டட் ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் செகண்ட் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1010 இருக்கா, அப்போ 1010 இது 1011. ஓகேங்களா, இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு ஆன்சர் வந்து 10101 சொல்லி வந்துச்சு. அதுதான் நமக்கு எக்ஸ்பெக்டட் ஆன்சரும். ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த செகண்ட் சொல்யூஷனை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம லீட் கோடில் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, ரிட்டர்ன் ஆஃப் ரிசல்ட் ரிவர்ஸ்டு. ஓகேங்களா, ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இது ரன் ஆயிடுச்சுங்களா, ஸோ நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து லாஜிக் மூலிமா நம்ம சால்வ் பண்ணுற சொல்யூஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லாஜிக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி லாஜிக் நம்ம முன்னாடி ஏதோ ப்ராப்ளம் போட்டிருக்கோம், நான் அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா, நீங்கள் அந்த ப்ராப்ளமும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய லீட் கோட் கொஸ்டின்ஸ்க்கான ப்ராப்ளம் பார்க்கணும் அப்படின்னா, சொல்யூஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பை.